ஜாய் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வர கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் தக்காளி பிரியாணி செய்ய போகிறேன். இதுக்கு கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி, கொஞ்சம் ஏலக்காய் 2, அன்னாச்சிப்பூ 2, கிராம்பு 4, பட்டை 4, கொஞ்சமாக சோம்பு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் போட்டுடலாம் ஆயிலில். எல்லாம் ஆயிலில் நல்லா பொரியணும். இந்த மசாலாவோட ஃப்ளேவர் அதில் இறங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதை போட்டுறேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் 2 ஸ்பூனு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூனுக்கு. இப்போ இதே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. பிரியாணிக்கு எப்போவுமே நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கணும். அப்போ தான் அதில் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 கப்பு பச்சை பட்டாணி போடுறேன். இந்த பச்சை பட்டாணி சீசன் இருக்கிறப்ப நீங்கள் வாங்கி தோலோடு வாங்கி அதில் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் உப்பு அதில் போட்டுவிடுங்க. ஒரு கொதியில் இந்த பட்டாணியை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுமே அந்த தண்ணியை வடிச்சிட்டு உடனே கூல் வாட்டர் ஊற்றி கூல் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல கலராக இருக்கும். இதை நீங்கள் நல்லா கூல் பண்ணி நல்லா அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெடாது. இது அந்த மாதிரி பண்ணது தான். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு 1 செகண்ட் ஒரு கொதி வந்தால் போதும். உடனே தண்ணியை வடிச்சிட்டு அதில் ஹீட் இருக்கக்கூடாது. உடனே கூல் வாட்டர் ஊற்றி நல்லா கூல் பண்ணிடுங்க. அப்புறம் அதில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் 6 மாதத்துக்கு. நம்ம கிச்சடி இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி, தக்காளி பிரியாணி எல்லாம் செய்யும்போது இப்படி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போல்லாம் சீசன் இல்லை. இந்த சீசன் இருக்கும்போது நீங்கள் வாங்கி இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ விலையும் கம்மியாக இருக்கும். இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு. இந்த பட்டாணி தான் போடணும்னு இல்லை, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதையும் கூட போடலாம். இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, பட்டாணி போடணும்னு இல்லை, இருந்தால் போடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி புதினா தழை போட்டுக்கிறேன். ஒரு கையில் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி போட்டுவிடுங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடல, வெறும் புதினா தான் போட்டிருக்கிறேன். இப்போ 8 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 8 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 400 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். 4 டம்ளர் அரிசி, 100 கிராம் டம்ளரில் 400 கிராம் எடுத்துருக்கிறேன். 4 டம்ளர் அரிசி, அதுக்கு தகுந்தாப்புல தக்காளி போட்டிருக்கிறேன். ஒரு 8 தக்காளி மீடியம் சைஸ் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். கொஞ்ச நேரம் இப்படி மூடி போட்டு நீங்கள் வதக்குங்க. இந்த மாதிரி இப்படி திருப்பி போட்டு வதக்குங்க.
அப்பப்போ திறந்து பார்த்து கிளறிக்கங்க, அடி பிடிச்சிடாம. இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. பாருங்க, இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. நான் இன்றைக்கி பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி, பிரியாணி அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் பாசுமதி அரிசி எடுத்து. நான் மீடியம் சைஸ் தக்காளியே எடுத்துருக்கிறேன். தக்காளி புளிப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ வர தக்காளியே புளிப்பு இல்லை. உங்கள் தக்காளி நல்லா புளிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 3/4 ஸ்பூன் பிரியாணி பொடி போட்டுக்கிறேன். இந்த பிரியாணி பொடி நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதையும் வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். இது கலருக்கு தான், காரம் இருக்காது. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன், அதனால் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இருக்கிற மிளகாத்தூளை போடுங்க, காரம் பார்த்து போட்டுடுங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றியிருக்கேன். இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதக்கும் போது நம்ம பக்கத்தில் அடுப்பில் வந்து தண்ணி வச்சிடலாம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி எப்படி இருந்தாலும் இருக்கும். நான் 4 டம்ளருக்கு 8 டம்ளர் தண்ணி வைப்பேன். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி இருக்கிறதுனால நான் 7 டம்ளர் தண்ணி பக்கத்தில் அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ அரிசியை போட்டுடலாம். 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோடு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பிரியாணி நம்ம வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு, இப்போ ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் தொடங்கிருச்சு. இந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவும் வெஜிடபிள் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தக்காளி பிரியாணி செய்யுங்க, நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படி இதோட மசாலாவோடு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. 2 நிமிஷம் இப்படி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பக்கத்தில் கொதிக்க வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். ஏழு டம்ளர் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. ஆனால் இந்த தக்காளி தயிர்லலாம் தண்ணி கொஞ்சம் எப்படி இருந்தாலும் இருக்கும், அதனால அதை கணக்கு பண்ணி 1 டம்ளர் குறைச்சி நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், உடனே கொதிச்சிடும், டக்குன்னு கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ உப்பெல்லாம் பார்த்துடுங்க. இப்போ உப்பு எல்லாம் பார்த்துடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். ஒரு அரை பழம் புழிஞ்சு ஊற்றுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், டக்குன்னு கொதிச்சிருச்சு. சுடு தண்ணி ஊற்றும் போது டக்குன்னு கொதிச்சிடும். இப்போ இதை மூடி கேஸ் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். கேஸை மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். சிம்மில் வைங்க, கேஸை மீடியமாக வச்சு நம்ம இது பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா தழை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு பார்த்துடுங்க. உப்பு வந்து இப்போ வாயில் வைக்கும்போது கரெக்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுடுங்க. கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும். தண்ணி வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் தான், தண்ணி அதிகமாக இருந்தால் தான் பிரியாணி ஆகும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம பிரியாணி ஆனதுமே உப்பு பத்தாமல் போயிடும். அதனால் பார்த்து உப்பு போட்டுடுங்க. கொஞ்சம் அதிகமாக பார்த்து போட்டுடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்டு கஞ்சி மாதிரி இருக்கும்போது
நம்ம வந்து இப்போ மூடி போட்டுடலாம். கேஸ்கெட் போட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 10 கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. இந்த பக்குவத்தில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒரு சாப்பாடும் கூட அடி பிடிக்காது. நம்ம விசில்லாம் வைக்க வேண்டாம். இதுக்கு சாதமும் தண்ணியும் அப்படியே இருக்கும். இப்போ இப்படி மூடி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கேஸ்கெட் போட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. இப்போ வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு டைம் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் கேஸ் சிம்மில் வெயிட் போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு சாப்பாடு கூட அடி பிடிக்காது. சாப்பாடு உடஞ்சிடாமல் மெல்லமாக பாசுமதி அரிசி உடஞ்சிரும். அதனால் மெல்லமாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.